ஆதிதி பக்கத்துல பல்வேறு துறை சார்ந்தவர்கள், பல்வேறு கலைஞர்களுடைய நேர்காணல் உங்களுக்காக தந்திருக்கும். அதே போன்று இன்றைய நேர்காணல் எங்களோடு இணைந்திருக்க போறது யாருன்னு பார்த்தோமாக இருந்தால், கதிரவன் பட்டிமன்ற பேரவையின் பொதுச் செயலாளர் கவிஞர் அழகுதான் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறேன். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. தமிழ் போல அழகாக இருக்கிறேன். அழகாக சொல்றீங்க. தமிழ் போல அழகா இருக்கீங்க. தமிழ் பற்று சார்ந்த ஒரு புத்தரா இருக்கீங்க நம்புறேன். அதாவது பட்டிமன்றம் சார்ந்த விஷயங்களை பேசும்போதுக்கு முன்னுக்கு உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். நிச்சயமாக. நான் கவிஞர் அழகுதானோ. நான் ஆசிரியராக பணி செய்து கொண்டிருக்கின்றேன். ஆசிரியராக பணி செய்து கொண்டு கலைத்துறை சார்ந்து பல்வேறுபட்ட அமைப்புகளிலும் செயற்பட்டு வருகின்றேன். அதிலே மிக குறிப்பாக கதிரவன் பட்டிமன்ற பேரவையினுடைய பொதுச் செயலாளராக நான் செயற்பட்டு வருகின்றேன். அதனூடாக நாங்கள் கதிரவன் பட்டிமன்ற பேரவையினூடாக பட்டிமன்றம் சார்ந்து பல தளங்களிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டு வருகின்றோம். இதுவரை 165 பட்டிமன்றங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். அது இலங்கையில் செய்திருக்கின்றோம், இலங்கையிலே பல பாகங்களிலே செய்திருக்கின்றோம், அதே போல இந்தியாவிலே செய்திருக்கின்றோம். இந்தியாவுக்கு 3 தடவைகள் சென்று வந்திருக்கின்றோம். இவ்வாறு என்னை பற்றிய அறிமுகத்தை நான் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற ஒரு இலக்கியவாதியாக இருக்கிறேன், ஒரு நடிகராக இருக்கின்றேன், ஒரு கவிஞராக இருக்கின்றேன், எழுத்தாளராக இருக்கின்றேன், பாடலாசிரியராக இருக்கின்றேன். இவ்வாறு கலைத்துறை சார்ந்து என்னுடைய பணிகளை கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்று நான் உங்களோடு கதிரவன் பட்டிமன்ற பேரனுடைய பொதுச் செயலாளராக இங்கே அமர்ந்திருக்கின்றேன். நிச்சயமாக இந்த கதிரவனின் இந்த பட்டிமன்ற பேரவையின் பொதுச் செயலாளர் கதிரவன் நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க. இந்த கதிரவன் கலைக்கூடத்தின் மூலமாக அவர் பட்டிமன்ற பேரவை நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். இந்த பட்டிமன்றம் பற்றி சில விஷயங்கள் எங்களுக்காக சொல்றீங்களா? நிச்சயமாக. உண்மையிலேயே கதிரவன் கலைக்கழகம் 1976ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று 50 வருடங்களை கடந்திருக்கின்றது. அதிலே ஒரு அங்கமாக கதிரவன் பட்டிமன்ற பேரவை 2015ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 18ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. கதிரவன் கலைக்கழகம் வீதி நாடகங்கள் சார்ந்து, கலை சார்ந்து, தமிழ் சார்ந்து, பண்பாடு சார்ந்து, அறிவியல் சார்ந்து அனைத்து விடயங்களில் ஈடுபடுகின்ற அதே கட்டத்திலே இன்னொரு தளத்துக்கு கதிரவன் கலைக்கழகத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துக்காக பட்டிமன்றங்களினூடாக மக்களுக்கு நல்ல செய்திகளை கூற வேண்டும், எங்களுடைய கலை பண்பாடுகளை வளர்க்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்துக்காக அந்த பட்டிமன்ற பேரவை ஆரம்பிக்கப்பட்டது. முதலாவது பட்டிமன்றம் புதுக்குடியிருப்பு கண்ணகி மகா வித்தியாலயத்திலே மட்டக்களப்பு தமிழ் சங்கத்தின் ஏற்பாட்டிலே ஆரம்பிக்கப்பட்டது. அவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட பட்டிமன்ற பேரவை இன்று இலங்கையிலும் இந்தியாவிலும் மொத்தமாக இணைய வழியாக உலக நாடு பன்னாட்டு பட்டிமன்றங்களில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். மொத்தமாக 165 பட்டிமன்றங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். இன்னும் பல பட்டிமன்றங்களை எதிர்காலத்திலே செய்ய இருக்கின்றோம். நிச்சயமாக பட்டிமன்ற பேரவையினுடைய அந்த வளர்ச்சி போக்கை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே பட்டிமன்ற பேரவையினுடைய வளர்ச்சி எவ்வாறு அமைந்தது, அதே போல இந்தியாவிலே நாங்கள் பட்டிமன்ற வளர்ச்சியை எவ்வாறு கொண்டு சென்றிருக்கின்றோம். இந்தியாவுக்கு நாங்கள் 3 தடவைகள் பட்டிமன்றம் பேச சென்றிருக்கின்றோம். அங்கே 3 தடவைகளும் பல்வேறுபட்ட அனுபவங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். பல இடங்களில் பட்டிமன்றங்களை பேசியிருக்கின்றோம். மக்கள் அமோக வரவேற்பு எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். இவ்வாறு கதிரவன் பட்டிமன்ற பேரவையினுடைய வளர்ச்சி போக்கை நாங்கள் கூறலாம். அதிலும் இலங்கையிலே நாங்கள் பல்வேறு பிரதேசங்களிலே பல இடங்களிலே பிரதேச செயலகங்களாக இருக்கலாம், பிரதேச சபைகளாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம், ஆலயங்களாக இருக்கலாம், கலை கலாச்சார பண்பாட்டு நிகழ்வுகளாக இருக்கலாம். அவ்வாறான நிகழ்வுகளிலே எங்களுடைய பட்டிமன்ற பேரவையை அவர்கள் தொடர்பு கொண்டு இந்த பட்டிமன்றம் ஊடாக எங்களுடைய மக்களுக்கு வெளிப்பூட்டுங்கள், மக்களுக்கு நல்ல கருத்துக்களை விளையுங்கள், இந்த விளங்கப்படுத்துங்கள், தமிழ் உணர்வை அவர்களுக்கு விதையுங்கள் என்ற நோக்கத்தோடு எங்களை அழைக்கிறார்கள். அங்கு நாங்கள் ஆர்வத்தோடு சென்று அர்ப்பணிப்பாக நகைச்சுவை சார்ந்து, உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் பட்டிமன்றம் என்றது விவாதத்தை விட சற்று மேலானது. ஒரு நகைச்சுவை சார்ந்து மக்களுக்கு விரும்பத்தக்க வகையிலே பட்டிமன்றங்களை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். நாங்கள் பட்டிமன்றங்களுக்கு இந்தியாவை தான் எல்லாரும் சொல்வார்கள். இந்தியாவிலே லியோனி தலைமையிலே பட்டிமன்றங்கள் இடம்பெறுகின்றது, சாலமன் பாப்பையா தலைமையிலே இடம்பெறுகின்றது, ராஜா தலைமையிலே இடம்பெறுகின்றது. அவ்வாறான பட்டிமன்றங்கள் அங்கே நடக்கின்றது. இருந்தாலும் இலங்கை சார்ந்து நாங்கள் கதிரவன் பட்டிமன்ற பேரவை ஒரு முதன்மையான பட்டிமன்ற குழுவாக நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். அதற்கு எங்களுடைய பட்டிமன்ற பேரவையினுடைய தலைவர் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறார். கதிரவன் தானா இன்பராஜ். அவர் கதிரவன் கலைக்கழகத்தை தலைமை தாங்கிக் கொண்டு கதிரவன் பட்டிமன்ற பேரவையை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய ஆளுமை, அவருடைய தலைமைத்துவம்,
அவருடைய அர்ப்பணிப்பு, எங்களை கட்டியாளுகின்ற அந்த பண்புகள் எங்களை இந்த 165 பட்டிமன்றங்களை இதுவரை நாங்கள் செய்வதற்கு ஒரு உந்து சக்தியாக அமைந்திருக்கின்றது. நிச்சயமாக கட்டாயமாக 165க்கு அதிகமான பட்டிமன்றங்கள் நீங்க நிகழ்த்தி இருக்கீங்கன்னு சொன்னீங்க. பட்டிமன்றம் அப்படின்னு வரும்போது ஒரு விடயத்தை நிரூபிப்பதற்கான ஒரு சவால், போட்டி தன்மை வாய்ந்ததாக தான் அந்த பட்டிமன்றம் காணப்படும். இது போன்ற நிறைய விஷயங்களை நீங்க பட்டிமன்றத்தினூடாக நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா காணப்படுது? பட்டிமன்றம் சார்ந்து நாங்கள் கலை பண்பாடு எங்களுடைய தமிழ் சார்ந்து நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். சமூக சீரழிவுகள், மாணவர்களை ஊக்கப்படுத்துகிறோம். குறிப்பாக மாணவர்களுக்கான செயலூக்க பட்டிமன்றங்களை பாடசாலைகளை நடத்தி வருகின்றோம். அது கலை கலாச்சாரங்களை வளர்ப்பதற்கான சிந்தனைகளை ஊக்குவிக்கின்றோம். இப்போ பட்டிமன்றம் சார்ந்து நீங்கள் கேட்கின்ற பொழுது நாங்கள் 165 பட்டிமன்றங்களை பல்வேறுபட்ட தலைப்புகளிலே பேசியிருக்கோம். ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுதும் ஆலயங்கள் சார்ந்த தலைப்புகளை நாங்கள் தெரிவு செய்வோம். அங்கே அந்த ஆலயத்திலே இருப்பவர்கள் எங்களை தொடர்பு கொள்பவர்கள் அவர்கள் தலைப்பை தருவார்கள். இது சார்ந்து எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த விடயம் சார்ந்து அழுத்தமாக கூறுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அது சார்ந்து நாங்கள் பேசுவோம். ஆலயங்களிலே பொதுவாக ஆன்மீக வாழ்வு வளர்கிறதா தளர்கிறதா, பக்தி நெறி வளர்கிறதா தளர்கிறதா, இவ்வாறு ஆலயங்கள் சார்ந்து எங்களுடைய தமிழர் கலாச்சாரம் வளர்கிறதா தளர்கிறதா என்று சொல்லி இவ்வாறான விடயங்களை ஆலயங்களிலே பேசுவோம். பாடசாலை மாணவர்கள் சார்ந்து பேசுகின்ற பொழுது அது வேறுபட்ட தலைப்புகளாக இருக்கும். அண்மையிலே நாங்கள் இறுதியாக 165வது பட்டிமன்றத்திலே கொக்கொட்டிச்சோலை ராமகிருஷ்ண மகாவித்தியாலயத்திலே நடத்தியிருந்தோம். அங்கே நடத்திய தலைப்பு மாணவர்களுடைய முன்னேற்றத்திலே மாணவர்களுடைய பங்களிப்பு போதுமா போதாதா, ஒரு மாணவர்களை செயலூக்கமாக ஊக்கப்படுத்துகின்ற பட்டிமன்றமாக அது இருக்கும். அதே போல மாணவருடைய கல்வியிலே பங்களிப்பு செய்வது ஆசிரியர்களா, பெரிதும் பங்களிப்பு செய்வது ஆசிரியர்களா அல்லது பெற்றோர்களா, அல்லது தகவல் தொடர்பான மாணவருடைய கல்வியை வளர்க்கிறது சீரழிக்கின்றது, அவ்வாறான பல்வேறுபட்ட தலைப்புகளே. இன்றைய மாணவர் சமுதாயம் ஒழுக்கமுடையவர்களாக இருக்கின்றார்கள் அல்லது ஒழுக்கநெறி தவறுகின்றார்கள். இவ்வாறான விடயங்களை பாடசாலை சார்ந்து மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக நாங்கள் பாடசாலை சார்ந்து செய்வோம். அதே போல பிரதேச மட்டங்களிலே பிரதேச செயலகங்கள் ஊடாக அவர்கள் மக்களை விழிப்பூட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. சுற்றாடல் சார்ந்த விடயங்கள், சுற்றாடல் சார்ந்த தலைப்புகளை எங்களுக்கு தெரியும். டெங்கு ஒழிப்பு சார்ந்த விடயங்கள், போதை ஒழிப்பு சார்ந்த விடயங்கள், இவ்வாறு பிரதேச செயலகங்கள் பிரதேச சபைகளூடாக பொது அரச நிறுவனங்களூடாக ஊடகங்களை அழைத்து பல்வேறுபட்ட தலைப்புகளிலே நாங்கள் பேசுகின்றோம். பொது இடங்களுக்கு செல்கின்ற பொழுது இப்போ குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களா பெண்களா, குடும்பத்தினுடைய பொறுப்பை தாங்கி நிற்பது பெரிதும் ஆண்களே பெரிதும் பெண்களே, இவ்வாறான தலைப்புகளை நாங்கள் பேசுவோம். அதே போல் எங்களுடைய தமிழ் மொழி சார்ந்து பேசுகின்ற பொழுது, எங்களுடைய பண்பாடு சார்ந்து பேசுகின்ற பொழுது, எங்களுடைய பண்பாடு வளர்கிறதா தளர்கிறதா, எங்களுடைய தமிழ் மொழி வளர்கிறதா தளர்கிறதா, இவ்வாறான பல்வேறுபட்ட ஒரு சமூக சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் சார்ந்து விழிப்படையக்கூடிய செய்திகளை நாங்கள் பட்டிமன்ற பேரவை ஊடாக செய்து வருகின்றோம். இதற்கான முக்கியமான அடித்தளம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய பட்டிமன்ற பேரவையில் இருக்கின்ற நபர்களுடைய அர்ப்பணிப்பு. உண்மையிலே தலைவராக நான் ஏற்கனவே சொன்னது போல கதிரவன் தான் இன்பராசா இயங்கிக் கொண்டிருக்கிறார். நான் பொதுச் செயலாளராக இயங்கிக் கொண்டிருக்கிறேன். மட்டிநகரில் இருக்கின்ற மட்டிநகர் சிவவரதன் பொருளாளராக இயங்கிக் கொண்டிருக்கிறார். அதே போல உப தலைவராக கொக்கட்டிச்சோலையைச் சேர்ந்த சோலையுரான தனுஷ்கரன் இயங்கிக் கொண்டிருக்கிறார். இணைப்பாளராக பாலமீன் மடுவை சேர்ந்த இரா கலைவேந்தன் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆலோசகராக அன்புலகம் குருசையா இயங்கிக் கொண்டிருக்கின்றார். உப செயலாளராக சுதேஸ்வரன் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். இவ்வாறு எங்களுடைய அமைப்பிலே இருக்கின்றோம். அதே போல என்னை உறுப்பினர் இருக்கிறார்கள். புதுவை தியாகதாஸ் இருக்கிறார், நர்மதா இருக்கிறார், தர்சினி இருக்கிறார். இவ்வாறு பல்வேறுபட்ட நபர்கள் எங்களோடு இணைந்து பல பட்டிமன்றங்களில் இணைந்திருக்கின்றார்கள். இப்போ பட்டிமன்றங்கள் செய்கின்ற பொழுது வேலை பழுக்கள் இருக்கும். நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் போக முடியாதுன்னு சொன்னால் மற்றவர்கள் இணைந்து கொள்வார்கள். நாங்கள் கதிரவன் பட்டிமன்ற பேரவையிலே கிட்டத்தட்ட 30 பேர் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதே போல் கதிரவன் கலைக்கழகத்தில் இருக்கின்ற 100க்கும் மேற்பட்டவர்கள் எங்களுடைய பட்டிமன்ற பேரவைக்கு ஒத்துழைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு ஒரு அர்ப்பணிப்பான சேவையாகத்தான் இது போய்கொண்டிருக்கின்றது. பட்டிமன்றம் நீங்கள் இந்த அர்ப்பணிப்பை பற்றி கதைக்கின்ற பொழுது நாங்கள் மட்டுமில்லை, நாங்கள் எங்களுடைய வேலைகளை எங்களுடைய பொழுதுபோக்காக கூட இந்த பட்டிமன்றங்களை செய்து வருகின்றோம். எங்களுடைய பொழுதுபோக்கு இதுதான்.
வேறு திரையரங்கு செல்வார்கள், வேறு களியாட்டங்களுக்கு செய்வார்கள். நாங்கள் நிச்சயமாக அவ்வாறு இல்லை. நாங்கள் எங்களுடைய மக்களுக்கான ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய பொழுதுபோக்காக கூட இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் நடத்தி வருகின்றோம். எந்தவித எதிர்பார்ப்புகளும் எங்களுக்கு இல்லை, ஒரு வருமானம் ஈட்டுவதற்காக இல்லை. நாங்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு, எங்களுடைய மக்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் சேவையாற்ற வேண்டும். அது எங்களுக்கு கிடைக்கின்ற இலகுவாக மக்களுக்கு போய் சேர வேண்டும். அதற்கு ஒரு 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 உந்து சக்தியாக நாங்கள் இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் கொண்டு நடத்துகின்றோம். நிச்சயமாக அதாவது கலை, தமிழ் பண்பாடு, கலாச்சாரம் இது போன்ற பல்வேறுபட்ட விஷயங்களை ஒரு விதமா நாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பட்டிமன்றத்தை நீங்க மூலமா கொடுத்துட்டு இருக்கீங்க. அதையும் தாண்டி ஒரு பட்டிமன்றம் செய்யும் போது ஒரு பொதுச் செயலாளர் நீங்க இயங்கிக் கொண்டிருக்கீங்க. அதையும் தாண்டி நிறைய கலைஞர்கள் தேவை. அவங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். உண்மையிலேயே எங்களோடு இயங்குகின்ற பட்டிமன்றம் சார்ந்து இயங்குகின்ற அனைவருமே நிச்சயமாக ஒரு அர்ப்பணிப்போடு செய்யப்படுகின்றவர்கள். அப்போ நான் உங்களுக்கு இப்போ எங்களுடைய நிர்வாகம் சார்ந்த பொருளாளர், உபதலைவர், செயலாளர் சார்ந்து சொல்லியிருந்தேன். அவர்களெல்லாம் 100க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களை பேசுகின்றது இருக்காங்க. நான் கூட 165 பட்டிமன்றங்களை 100க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களை பேசியிருக்கின்றேன். எங்களுடைய தலைவர் 165 பட்டிமன்றங்களை தலைமை தாங்கி இருக்கின்றார். அவ்வாறு எல்லோரும் இணைந்து நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். அதான் உண்மை. நிச்சயமாக பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லும் போது கலை, கலாச்சாரம், சமூகம், கல்வி போன்ற விஷயங்களை மக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்திட்டு இருக்கீங்க பட்டிமன்றம் மூலமா. அதையும் தாண்டி இலங்கையில எந்த மாதிரி பிரதேசங்கள்ல பட்டிமன்றத்தை நீங்க இப்போதைக்கு நடத்திட்டு இருக்கீங்க? உண்மையிலேயே இலங்கையிலே தமிழர் வாழ்கின்ற அனைத்து பிரதேசங்களிலுமே எங்களுடைய பட்டிமன்றங்களை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம், நடத்த முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக மட்டக்களப்பிலே பல்வேறுபட்ட கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 50க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்கள் மட்டக்களப்பு பிரதேசங்களே இடம்பெற்றிருக்கிறது. அதே போல் நாங்கள் வடமாகாணத்துக்கான ஒரு பட்டிமன்ற பயணத்தை மேற்கொண்டோம். அங்கு முல்லைத்தீவிலே பட்டிமன்றங்களை செய்திருக்கின்றோம், வவுனியாவிலே செய்திருக்கின்றோம், யாழ்ப்பாணத்திலே செய்திருக்கின்றோம். அவ்வாறு வடமாகாணத்துக்கான 3 நாள் பயணங்களை மேற்கொண்டு நாங்கள் எங்களுடைய பேரவையின் ஊடாக எங்களுடைய பொருளாதார செலவழித்து எங்களுடைய அமைப்பின் ஊடாக நாங்கள் அங்கு சென்று ஒரு விழிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று எங்களை சில இடங்களில் யாழ்ப்பாணத்தில் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தார்கள், பட்டிமன்றங்களை பேசுங்கள் என்று சொல்லி. அதற்காகவும் சென்றிருந்தோம். அவ்வாறு சென்று வடமாகாணத்துக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தோம். அங்கு 5 பட்டிமன்றங்களை செய்திருந்தோம். அதே போல் எங்களுடைய மலைய பிரதேசத்துக்கான ஒரு பயணமாக அங்கு சென்று 4 பட்டிமன்றங்களை செய்திருந்தோம். அதே போல் கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் திருவண்ணாமலைக்கு பட்டிமன்ற பேரவை ஊடாக 1 நாள் பயணத்தில் சென்று 3 பட்டிமன்றங்களை நடத்தியிருந்தோம். அடுத்தது அம்பாறை மாவட்டத்தில் சென்று அங்கு பட்டிமன்றங்களை செய்திருக்கின்றோம். அதே போல் எங்களுடைய தலைநகருக்கே நாங்கள் பல தொலைக்காட்சிகளில் பல பட்டிமன்றங்களை செய்திருக்கின்றோம். இவ்வாறு இலங்கை சார்ந்து எங்களுடைய பட்டிமன்றம் இவ்வாறு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் பல இடங்களில் எங்களுடைய பட்டிமன்றங்களை நடத்துவதற்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். சந்தர்ப்பங்கள் சரியாக அமைகின்ற பொழுது நிச்சயமாக நிறைவேறும். அதாவது நீங்க முதல்ல நான் கதைச்சிட்டு இருக்கும் போது நீங்க சொல்லியிருந்தீங்க இந்தியாவிலையும் சில பட்டிமன்றங்கள் நீங்க செய்திருந்தீங்க கடல் தாண்டி. ஸோ இந்தியாவில் இலங்கையிலிருந்து இந்தியா பண்ணும்போது அங்குள்ள பட்டிமன்றம் எப்படி இருந்துச்சு? அந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லதொரு கேள்வி. நிச்சயமாக உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய பட்டிமன்ற பெண்ணினுடைய நோக்கமாக நாங்கள் கதைத்து கொள்வது என்னவென்றால், நாங்கள் ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பாக, ஒரு சிறப்பான ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு அணியாக சேர்ந்து ஒரு பட்டிமன்றத்துக்கு என்ற ஒரு அடித்தளத்தை இலங்கையிலே சரியாக நாங்கள் செய்து விட்டோம். அதிலும் வெற்றியும் கண்டு விட்டோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் 100வது பட்டிமன்ற நிகழ்வினை ஒரு பாரிய நிகழ்வாக மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைமையிலே நாங்கள் செய்திருந்தோம். உண்மையிலேயே மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க கட்டடத்திலே நிகழ்த்தி இருந்தோம். அது ஒரு பாரிய வெற்றியாக இருந்தது. அதற்காக நாங்கள் ஒரு 100 பட்டிமன்ற 100 என்கின்ற ஒரு சஞ்சியை வெளியிட்டிருந்தோம். அந்த சிறப்பு மலரை வெளியிட்டிருந்தோம். அந்த சிறப்பு மலரிலே 100 பட்டிமன்றம் எங்கே நடந்திருக்கின்றது, அது எவ்வாறு நடந்தது, பட்டிமன்ற பேரவையினுடைய வரலாறு என்ன, பட்டிமன்ற பேரவையினுடைய செயற்பாடுகளை பற்றிய ஆளுமைகளுடைய கருத்துக்களை உள்வாங்கி பட்டிமன்றம் நடந்த இடங்களுக்கான புகைப்பட ஆதாரங்கள், இன்று அது பட்டிமன்றம் சார்ந்த 100 பட்டிமன்றங்கள் என்ன தலைப்புகளை நடந்திருக்கின்றது, அதில் யார் யார் பங்கு பற்றி இருக்கின்றார்கள், இவ்வாறான பல விடயங்களை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் 100வது பட்டிமன்றத்தை செய்திருந்தோம். அதே போல் 150வது பட்டிமன்ற விழாவையும் செய்தோம். அது மஞ்சந்தொடுவாய் தொழில்நுட்ப கல்லூரியில் மட்டக்களப்பிலே மிக சிறப்பாக தொழில்நுட்ப கல்லூரிய அதிபர் ஐயா மதிப்புக்குரிய சோமசூரியம் ஐயாவுடைய தலைமையிலே அதை நாங்கள் செய்திருந்தோம். அதிலும் வெற்றி கண்டோம்.
அப்போ நாங்கள் இவ்வாறு 100வது பட்டிமன்ற விழா 150வது பட்டிமன்ற விழாவெல்லாம் செய்துவிட்டு நாங்கள் நாடு கடந்தும் செயற்பட வேண்டும் என்கின்ற நோக்கம் எங்களுக்கு இருந்தது. இப்போ இந்தியாவிலே ஏற்கனவே பட்டிமன்றம் சார்ந்த பல அணிகள் இயங்கி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் எங்களுக்கு இலங்கையிலிருந்து நாங்கள் ஒரு சிறப்பான அணியாக செயற்படுவதை அறிந்து எங்களுக்கு இந்தியாவிலிருந்து சில தொடர்புகளை எடுத்தார்கள். நீங்கள் வந்து எங்களுடைய பிரதேசங்களை பட்டிமன்றங்களை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு முக்கியமாக அடித்தளமாக இருந்தவர் எங்களுடைய கிழக்கு பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராக செயற்படுகின்ற திரு சுனா சந்திரகுமார் சார் அவர்கள். அவர் இந்தியாவிலே கலாநிதி பட்டம் படிப்பதற்காக சென்றிருந்த பொழுது அவர் அதற்கான இணைப்பாக்கத்தை செய்திருந்தார். அவர் அங்கே இந்தியாவிலே பல இடங்களில் பட்டிமன்றங்களை நடத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்திருந்தார். அவருடைய அந்த உந்து சக்தி தான் எங்களுக்கு முதலாம் கட்டமாக இந்தியாவுக்கு போவதற்கான அந்த சந்தர்ப்பை ஏற்படுத்தி தந்தது. நாங்கள் 7 இடங்களிலே முதலாவது கட்டத்திலே சென்று பட்டிமன்றங்களை செய்திருந்தோம். அதிலும் குறிப்பாக ஈரோடு வேளாளர் கல்லூரியிலே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 5000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் அங்கே ஒரு அரங்க நிறைந்த அவையிலே எங்களுடைய பட்டிமன்றத்தை ரசித்தார்கள். அதில் நாங்கள் வெற்றியும் கண்டோம். மிக சிறப்பாக இருக்கின்றது எங்களுடைய பாராட்டு தெரிவித்தார்கள். அதே போல் அந்த பயணத்திலே வந்து பாண்டிச்சேரியிலே ஒரு கல்லூரியிலே, அதே போல் மணக்குள விநாயகர் பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் ஒரு கல்லூரியிலே, சிக்கநாயக்கர் கல்லூரியிலே, தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்திலே இவ்வாறு என்று சொல்லி நாங்கள் முதல் கட்டத்திலே 7 பட்டிமன்றங்களை செய்திருந்தோம். 7 பட்டிமன்றங்களையும் விரும்பி ரசித்தார்கள். எங்களுடைய இலங்கை தமிழ் சிறப்பாக இருக்கின்றது பாராட்டினார்கள். ஒரு மிக வரவேற்பு இருந்தது. அதனைத் தொடர்ந்து அதை நாங்கள் இந்தியாவுக்கு சென்று விட்டு இலங்கை வருகின்ற பொழுது இலங்கையிலே இருக்கின்ற பல கலை இலக்கிய அமைப்புகள், பல சமூக செயற்பாட்டாளர்கள் இலங்கையிலிருந்து முதலாவதாக பட்டிமன்றம் பேச சென்ற அணி என்று சொல்லி எங்களுக்கு பல பாராட்டுக்களை தந்தார்கள். அது மட்டுமல்ல, சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் வந்து இந்தியாவிலே வைத்து இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு பட்டிமன்றம் பேச வந்து 7 பட்டிமன்றங்களை செய்த முதலாவது அணி என்று கதிரவன் பட்டிமன்ற பேரவைக்கு அந்த சிறப்பு விருதையும் உலக சாதனை புத்தக நிறுவனம் வழங்கியிருந்தார்கள் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்திலே வைத்து. அது ஒரு எங்களுடைய பட்டிமன்ற பேரவை கிடைத்த வெற்றியாக நாங்கள் கருதுகின்றோம். அதே போல இங்கே வந்ததுக்கு பிறகு நாங்கள் பட்டிமன்றங்களை முடித்து விட்டு வந்தது பல அமைப்புகள் கூப்பிட்டு அழைத்து எங்களை பட்டிமன்றங்களை செய்ய வச்சு அதை எங்களை பார்த்து ரசித்து அதை இந்தியா பயணத்துக்காக எங்களை பாராட்டுகளை தெரிவித்தார்கள். அதிலும் குறிப்பாக புதுக்குடியிருப்பு கண்ணகி மகாவித்தியாலய பாடசாலை பாராட்டு தெரிவித்தது. விருதுகளை தந்தார்கள் எங்களுக்கு. அதே போல மட்டக்களப்பு வர்த்தக சங்கத்திலே இருக்கின்ற சிநேக பூர்வ உறவுகள் அமைப்பு வந்து எங்களை அழைத்து எங்களுக்கு நிதி பங்களிப்புகளை கூட செய்திருந்தார்கள். விருதுகளை தந்திருந்தார்கள். அதே போல மயிலம்பாவில் இயங்கு கொண்டிருக்கும் உதவுங்கரங்கள் அமைப்பு பாராட்டுகளை செய்தார்கள். அதே போல கொக்கட்டுச்சோலை மனிதநேய அமைப்பு பாராட்டுகளை செய்தார்கள். இலங்கை தமிழரசு கட்சி இந்தியா பயணத்துக்காக பாராட்டுகளை செய்தார்கள். இவ்வாறு எங்களை ஒரு உற்சாகப்படுத்தினார்கள். எங்களுடைய நிச்சயமாக ஒரு கலைஞர்களுக்கு தேவை அவர்கள் உற்சாகப்படுத்துவது, அவர்களுக்கான அங்கீகாரங்களை ஏற்றுக்கொள்வது. மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டார்கள். இந்திய பயணம் எங்களுக்கு பாரிய வெற்றியை தந்தது. அடுத்த கட்டமாக நாங்கள் இந்தியாவுக்கு போயிருந்தோம். அடுத்த கட்டமாக இந்தியாவுக்கு போவதற்கு எங்களுடைய இலங்கையைச் சேர்ந்த தற்பொழுது ஆஸ்திரேலியாவிலே வசிக்கின்ற நண்பர் செல்வின்தாஸ் அவர்கள் எங்களுக்கு அந்த ஏற்பாடை செய்திருந்தார். அவர் நிச்சயமாக எங்களுடைய பேரவையை சேர்ந்தவர்கள், கலைக்கழகத்தை சேர்ந்தவர், ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்கு கூட ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தார். அதற்கு சென்ற போது அங்கே சென்று 3 பட்டிமன்றங்களை நடத்தி விட்டு வந்தார். அதற்கு நான் செல்லவில்லை, எங்களுடைய கலைஞர் போயிருந்தோம். அதே போல் 3வது கட்டமாக அண்மையிலே நாங்கள் போயிருந்தோம். இந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி சென்று 13ஆம் தேதி திரும்பி இருந்தார்கள் எங்களுடைய கலைஞர்கள் பட்டிமன்றத்துக்காக. இது வந்து தில்லி கலை இலக்கிய வட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் பாவனா குமார் அவர்களுடைய ஏற்பாட்டிலே அந்த பயணம் இடம்பெற்றிருந்தது. அதுவும் வெற்றி அளித்தது. அங்கு சென்று 7 பட்டிமன்றங்களை அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார்கள். அது இந்தியா மக்கள் மத்தியிலே வரவேற்பை பெற்றிருந்தது. அதனூடாக இன்னும் ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. எங்களுடைய தலைவர் செல்ல இருக்கின்றார் இந்தியாவுக்கு. இந்த 2ஆம் மாதம் செல்ல இருக்கின்றார்.
அவ்வாறு எங்களுடைய இந்தியா பயணம் 3 கட்டத்தை தொடர்ந்து இன்னும் பல கட்டங்கள் தாண்டி அங்கே பயணிக்க இருக்கின்றது. பல தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய கிராமங்களுக்குள், எங்களுடைய ஊருக்குள், எங்களுடைய நாட்டுக்குள் இயங்கி வந்தாலும் ஒரு கனதியாக, ஒரு சிறப்பாக ஒரு இயங்கி வருவதனால் எங்களுடைய இந்தியா பயணத்துக்கு கைகூடியது, அது வெற்றி அளித்தது. இந்தியா பயணத்தை நீங்கள் கேட்டீர்கள். இந்தியா பயணத்துக்கான வெற்றியாக நாங்கள் இன்னும் பல நாடுகளிலே சென்று பட்டிமன்றங்கள் செய்வதற்குரிய தொடர்புகளை எங்களோடு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது காலம் கைகூடுகின்ற போது நிச்சயமாக அது நிறைவேற இருக்கின்றது. அதை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கட்டாயமாக. அதாவது எந்த துறை இருந்தாலும் பட்டிமன்றம் இந்த துறையின் மூலமாக பல விஷயங்கள் செய்துட்டு இருக்கீங்க. அதுலேயும் முக்கியமாக இலங்கையை தாண்டி இந்தியாவுக்கு போறதுன்றது அதாவது தன்னாட்டுக்குள்ளே தன்னுடைய பட்டிமன்றத்தின் குரலாலையும் தன்னுடைய பேச்சு வசத்தாலையும் மக்களை கட்டி இழுக்கிறதுன்றது சாதாரண விடயமே கிடையாது. அதே போல இலங்கையும் தாண்டி இந்தியாவிலையும் பல துறைகள்ல, அதுவும் பட்டிமன்ற துறையில நிறைய பேர் நீங்க சாதிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி இந்த துறைகள்ல பயணிக்கும் போது நீங்க எதிர்கொண்ட சவால்கள்லாம் என்ன? நிச்சயமாக கலைஞர்கள் என்று சொன்னாலே சவால்கள் இருக்கும். நிச்சயமாக நாங்கள் இதுக்கு நேரம் ஒதுக்குவது ஒரு சவாலாக இருக்கும். இப்போ எங்களுடைய அமைப்பிலே இயங்குகின்றவர்கள் ஒவ்வொரு துறையிலே இருக்கின்றவர்கள், பிரபலியமான வர்த்தகர்கள் இருக்கிறார்கள். நான் ஆசிரியராக இருக்கின்றேன், ஒரு சமூக செயற்பாட்டாளராக இருக்கின்றார்கள், பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்கின்றவர்கள், பல்வேறு நிறுவனங்களை இயக்குகின்றவர்கள். எங்களுடைய தலைவரை எடுத்துக்கொண்டால் அவர் பல்வேறு கதிரவன் கலைக்கழகம், கதிரவன் சமூக பண்பாட்டு நிறுவனம், வீதி நாடக குழு, கதிரவன் தமிழ் ஜுடிஷியன, இவ்வாறு பல செயற்பாடுகளை, கல்வி சார்ந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு செல்கின்றார். பல்வேறு வேலை பகுதிகள் இருந்தாலும் அதற்கு நேரம் ஒதுக்குவது என்பது ஒரு சவாலாக இருக்கும். அதையும் தாண்டி நாங்கள் இதற்காக அதில் இருக்கின்ற பற்று, அதில் இருக்கின்ற விசுவாசம், மக்கள் தந்த அங்கீகாரங்கள் ஊடாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக எங்களுடைய ஒவ்வொருவருடைய கலைஞருடைய குடும்பம், அவர்களை நிச்சயமாக பாராட்ட வேண்டும். நாங்கள் ஆலயங்களுக்கு செல்வதாக சில சமயங்களில் இரவிலே செல்வோம். இரவு 6 மணிக்கு வெளியிட்டு சென்று விடியம் காலையில் வந்த சம்பவங்களும் இருக்கின்றது. தனியே இருப்பார்கள் மனைவி பிள்ளைகள். அப்போ அவர்களுடைய அர்ப்பணிப்பு அது ஒரு விடயமாக, அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களை எங்களை அனுப்புகிறார்கள், போய் பட்டிமன்றங்கள் செய்வது சந்தோஷமாக வழி அனுப்புகிறார்கள். அவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் எங்களுடைய செயற்பாடு ஒரு சமூகத்துக்கானது, ஒரு நல்ல செயற்பாடு என்று அங்கீகரிக்கிறார்கள். அது ஒரு விடயம். நாங்கள் குடும்பத்தையும் இந்த கலை இலக்கிய செயற்பாடுகளையும் சமாளிப்பது என்பது ஒரு சவாலாக இருக்கும். அவ்வாறு பல விடயங்கள், சில சமயங்களில் இன்னொரு சவாலாக இருக்குது. நாங்கள் கலை இலக்கியம் சார்ந்து செயற்படுகின்ற போது நாங்கள் இந்தியா பயணம் சென்றிருக்கின்றோம், இலங்கையில் பல பாகங்களுக்கு சென்றிருக்கிறோம். எங்களுடைய நிதியை கூட நாங்கள் செலவிட வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையிலே இந்தியாவுக்கு நாங்கள் செல்கின்ற போது எங்களுடைய நிதியை செலவழித்து இருந்தோம். அதே போல இன்னும் பலரும் எங்களுக்கு அனுசரணையாளர்கள் பல நிதியுதவிகளை தந்திருந்தார்கள். அவர்களை நாங்கள் மறக்க முடியாது. உண்மையிலேயே நாங்கள் நிறைய பேர் தந்திருந்தால் நாங்கள் பேர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. நிச்சயமாக அந்த நிதி பங்களிப்பு எங்களுக்கு அனுசரணை செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களையும் நாங்கள் மறக்க முடியாது. இவ்வாறு நிதி பங்களிப்பு என்பது எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும். இவ்வாறு சவால்கள் என்றால் அதுதான், அவ்வாறான விடயங்களை நான் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. சவால்கள் அப்படின்னு வரும்போது அந்த சவால்களை தாண்டி அந்த தடைகளை உடைத்தெறிந்து அதன் பின்பு வர சாதிப்பு என்பது அது கிடைக்கான அங்கீகாரம், பாராட்டுகள் தான் உங்களை இன்று வரைக்கும் வளர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுது. அடுத்ததாக ஒரு கேள்வி அப்படின்னா, ஒரு கலைஞனுக்கு கிடைக்கக்கூடியது அங்கீகாரமும் பாராட்டுகளும் விருதுகளும் மட்டும்தான். அதே போன்று எங்களுடைய இந்த கதிரவன் பட்டிமன்ற பேரவைக்கு கிடைச்ச விருதுகள் பற்றி சில விஷயம். நிச்சயமாக இந்த கதிரவன் பட்டிமன்ற பேரவைக்கு கிடைத்த விருதுகள், பாராட்டுக்கள், அங்கீகாரங்கள் ஊடாகத்தான் நாங்கள் இன்னும் 165 தாண்டு இலங்கை தாண்டி இந்தியா தாண்டி பல நாடுகளிலும் பட்டிமன்றங்களை செய்த உந்து சக்தி எங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இலங்கையை பொறுத்த மட்டிலே நாங்கள் பட்டிமன்றங்களுக்கு செல்கின்ற பொழுது ஒவ்வொரு இடங்களிலும் எங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கின்றார்கள், பொன்னாடை பொறுத்துகின்றார்கள், சில பட்டங்களை தருகின்றார்கள். எங்களுடைய தலைவருக்கு கூட பட்டிமன்ற பேராசிரியர் என்ற விருது கிடைத்திருக்கின்றது. எங்கள் சொல்வேந்தர் என்கிற விருது எங்களுக்கு தந்திருக்கின்றார். சொல்லறிவி என்ற விருதுகளை எங்களுக்கு தந்திருக்கின்றார் இலங்கையில். அவ்வாறு பல நினைவு சின்னங்களை தருகின்றார்கள். அது அமைப்புகளாக இருக்கலாம், அரசு சார்ந்த நிறுவனங்களாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம். நினைவு சின்னங்களை தருகின்றார்கள், நினைவு பரிசுகளை தருகின்றார்கள். அவ்வாறு இலங்கையிலே நிதி உதவிகளை கூட பரிசுகளாக எங்களுக்கு தருகின்றார்கள். அவ்வாறு இலங்கையிலே அந்த பாராட்டுகள் கிடைக்கின்றது. அதே போல இந்தியாவிலே நான் ஏற்கனவே சொன்னது போல சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் விருதை தந்திருக்கின்றது. அதையும் தாண்டி எங்களுடைய சிறப்பான ஒரு நிகழ்வு, நாங்கள் 3வது பட்டிமன்றம் செல்கின்ற பொழுது
பாரதியாருடைய நினைவிடத்திலே ஒரு பட்டிமன்றத்தை அரங்கேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதிலும் குறிப்பாக பாரதியாருடைய எள்ளுப்பேரன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் அந்த தலைமை தாங்கி அந்த நிகழ்வியை பங்கு பற்றியிருந்தார். அங்கு கூட எங்களுக்கு ஒரு விருதை தந்திருந்தார்கள் பட்டிமன்ற பேரவைக்கு. அதே போல அந்த 3வது பயணத்திலே தமிழக அரசினால் நடத்தப்பட்ட அயலக பண்பாட்டு திருவிழாவிலே எங்களுடைய கதிரவன் பட்டிமன்ற பேரவையில் அங்கு பங்கு பற்றியிருந்தார்கள். பல நாடுகளிலிருந்து வந்திருந்தார்கள் கலைஞர்கள். அதில் 10 அமைப்புகளுக்கு அந்த விருதுகள் வழங்கப்பட்டது. அயலக பண்பாட்டு தமிழர் விருது வழங்கப்பட்டிருந்தது தமிழக அரசினால். அதிலே எங்களுடைய குறிப்பாக எங்களுடைய பட்டிமன்ற பேரவைக்கு அந்த அயலக பண்பாட்டு தமிழர் விருது கிடைத்தது ஒரு சிறப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது. இவ்வாறு நாங்கள் பட்டிமன்றத்திலே ஒரு குட்டி பட்டிமன்றங்கள் என்று சொல்லி இணைய வழியாக 21 நாடுகளிலிருந்து 21 பட்டிமன்றங்கள் என்ற தலைப்பிலே நாங்கள் ஒரு உலக சாதனை பட்டிமன்றத்தையும் அது இணைய வழியாக நடத்தி இருந்தோம். அவ்வாறு பல விருதுகள் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. அது எங்களுக்கு ஒரு அங்கீகாரமாக நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அது பாராட்டுக்குரிய விடயமாக இருக்கின்றது. கட்டாயமாக பாராட்டுக்கள் குவிய பெறும் என்றால் தான் நாங்கள் செய்திருக்க விடயம் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம நம்பிக்கலாம். அதே போல ஒரு இலங்கையில பட்டிமன்ற துறை எப்படி காணப்படுது இந்த நிலைமையை பொறுத்த வரைக்கும்? நல்ல ஒரு கேள்வி. அதற்கு முன்பாக அதே போல எங்களுடைய 100வது பட்டிமன்ற விழா நடத்துகின்ற பொழுது மட்டக்களப்பில் இருக்கின்ற கலை பண்பாட்டு அமைப்புகள் பலரும் எங்களுக்கு பல விருதுகளை தந்திருந்தார்கள். அவர்கள் தனித்தனி அமைப்புகளாக அந்த நிகழ்வுக்கு வந்து நாங்கள் அழைப்பு விடவில்லை, எங்களுடைய சேவையை உணர்ந்து அந்த விருதுகளை தந்திருந்தார். 180வது பட்டிமன்ற விழாவிலே அவ்வாறு செய்தார்கள். இவ்வாறு அந்த விருதுகளை பற்றி சொல்லலாம். அதே போல நீங்கள் கேட்டிருந்தீங்க இலங்கையிலே பட்டிமன்ற தளம் எவ்வாறு இருக்கின்றது, ஒரு சிறப்பான ஒரு கேள்வி. எங்களை பொறுத்த மட்டிலே இலங்கையிலே எங்களுடைய பட்டிமன்ற பேரினுடைய சேவையை வைத்துக்கொண்டு எங்களுடைய பணியை வைத்துக்கொண்டு நாங்கள் பட்டிமன்ற செயற்பாடு இலங்கையில் சிறப்பாக நடக்கின்றது என்றால் நாங்கள் கூறுவோம். எங்களுடைய கதிரவன் பட்டிமன்ற பேரவையை சாண்டி சில அமைப்புகள் பட்டிமன்றங்களை செய்கின்றார்கள். அவர்களும் பட்டிமன்றம் சார்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் நாங்கள் 165 பட்டிமன்றங்களை செய்திருக்கின்றோம். 100வது விழா பட்டிமன்றம் செய்திருக்கிறோம். 180வது விழா பட்டிமன்றம், இந்தியா பயணம் என்று சொல்லி ஒரு பல தளத்திலே பட்டிமன்றத்தை கொண்டு இலங்கை சார்ந்து நாங்கள் ஒரு பிரபலியம் அடைய செய்திருக்கின்றோம் என்று சொன்னால் அது இலங்கைக்கான ஒரு வளர்ச்சியாக தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ இந்தியாவிலே பட்டிமன்றம் சார்ந்து ஒரு வளர்ச்சி இருக்குது, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இருந்தாலும் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு சென்று 15க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் என்றால் அது இலங்கை பட்டிமன்றத்தினுடைய வளர்ச்சியாக தான் நாங்கள் பார்க்க வேண்டும். நிச்சயமாக இந்த பட்டிமன்ற பேரவையுடைய செயற்பாடுகள் இனி இலங்கை இந்தியாவை தாண்டி மலேசியா ஒரு ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல இருக்கின்றோம். அங்கே பயணிக்க போகுது என்று சொன்னால் அது இலங்கை நாட்டுக்கான பட்டிமன்றத்தினுடைய வளர்ச்சியாக நாங்கள் பார்க்க போன்றோம். அவ்வாறு அது மலர்ந்து கொண்டு செல்கிறது. அதிலும் குறிப்பாக நாங்கள் மட்டும் பட்டிமன்றம் பேசாது இன்னும் பல கலைஞர்களை எங்களோடு இணைத்து கொண்டிருக்கின்றோம். அவர்களை வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பட்டிமன்றம் சார்ந்த பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்லாது நாங்கள் கதிரவன் பட்டிமன்ற பேரவையினூடாக ஔவை விழா என்ற ஒன்றை நடத்தி வருகின்றோம். நாங்கள் வேல்முருகன் சகோதரர்களுடைய முழு நிதி அனுசரணையிலே இந்த ஔவை விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதிலே நாங்கள் குறிப்பாக விவாதங்கள் பட்டிமன்றங்கள் சார்ந்து மாணவர்களுக்கு போட்டிகளை வைக்கின்றோம். அதனூடாக அவர்களுக்கு பாராட்டுகளை பரிசுகளை வழங்குகின்றோம். பெறுமதியான பரிசுகளை வழங்கி இருக்கின்றோம். இந்த 2025ஆம் ஆண்டு நாங்கள் அதை நடத்துவது திட்டமிட்டிருந்தோம். சில சூழ்நிலைகள், பொருளாதார பிரச்சனைகள், நாட்டிலே ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக அது 2026ஆம் ஆண்டு நடக்கப் போகிறது. அதன் ஊடாகவும் மாணவர்களுடைய அந்த பட்டிமன்ற திறமை, அவர்களுடைய அந்த விவாத திறமையை வளர்ப்பதற்காக விவாத போட்டி, மாணவர்களுக்கான விவாத போட்டி, அரசு உத்தியோகஸ்தர்களுக்கான விவாத போட்டி, இவ்வாறான போட்டிகளை நாங்கள் நடத்துகின்றோம். இதனூடாக இலங்கைக்கான பட்டிமன்றம் விவாதம் சார்ந்த விடயங்களை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இலங்கையிலே பட்டிமன்றம் சார்ந்த வளர்ச்சி ஒன்று ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய. நிச்சயமாக பட்டிமன்றம் சார்ந்த விஷயங்கள் அதாவது கதிரவன் பட்டிமன்ற பேரவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். எதிர்காலத்துல பட்டிமன்றத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? அதாவது கதிரவன் பட்டிமன்ற பேரவையால என்ன செய்ய போறீங்க? நல்ல கேள்வி. நிச்சயமாக எங்களுடைய கதிரவன் பட்டிமன்ற பேரவையினுடைய தலைமைத்துவம் சிறப்பாக இருக்கிறது, நிர்வாகம் சிறப்பாக இயங்குகின்றது, எங்களுடைய செயற்பாடுகளுக்கு மக்களுடைய அங்கீகாரம் சிறப்பாக கிடைக்கின்றது.
அதனூடாக நாங்கள் எதிர்காலத்திலும் பல்வேறு திட்டங்களை இந்த பட்டிமன்றம் சார்ந்து செயற்பட இருக்கின்றோம், செயலாற்ற இருக்கின்றோம். பல நாடுகளுக்கு செல்ல இருக்கின்றோம். இலங்கையிலும் நாங்கள் இன்னும் பல பிரதேசங்களுக்கு சென்று பல இடங்களில் பட்டிமன்றங்கள் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கோம். 2026ஆம் ஆண்டு கூட நாங்கள் பல பாடசாலைகளிலே செயலூக்க பட்டிமன்றங்கள், ஏன்னு சொன்னால் மாணவர்களுடைய கல்வியை நாங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும். மாணவர்கள் எதிர்கால தலைவர்கள், அவர்களை நாங்கள் வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக பாடசாலைகள் சார்ந்து பாடசாலைகள் எங்களோட தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஏற்கனவே அங்கே செய்ய இருக்கின்றோம். இன்னும் ஏற்படுத்துகின்ற பொழுது நாங்கள் அதை நிச்சயமாக பாடசாலை சார்ந்து செயலூக்க பட்டிமன்றங்கள் நிறைய செய்ய இருக்கின்றோம். அதே போல எங்களுடைய பட்டிமன்ற பேரவை சார்ந்து பல கலைஞர்களை ஊக்கப்படுத்தி இருக்கின்றோம். பல கலைஞர்களுக்கான களங்களை அமைத்து கொடுப்பதற்கான பல திட்டங்களை நாங்கள் தீட்டிக் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு எங்களுடைய எதிர்கால செயற்பாடு இன்னும் சிறப்பாக நான் நினைக்கிறேன் 200ஆவது விழாவை கூட நாங்கள் நடத்தி இருக்கலாம். அதற்கு பல காரணங்கள் இருந்தது. நாங்கள் 10 வருடங்கள் இன்றைக்கு பட்டிமன்ற பேரவை ஆரம்பிக்கப்பட்டு 11ஆவது வருடத்தை காலடி எடுத்து வைத்து விட்டோம். ஆனால் 165 பட்டிமன்றங்களை நடத்தி இருக்கின்றோம். அதற்கு இடையிலே எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எங்களுக்கு காலதாமதங்களை ஏற்படுத்தியது. உண்மையாக COVID-19 கூறலாம். கிட்டத்தட்ட அது ஒரு 6 மாதங்கள், 1 வருடம் கூட நாங்கள் அதற்குரிய நாங்கள் பட்டிமன்றங்களை செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தாலும் அதிலும் நாங்கள் இணைய வழியாக சில பட்டிமன்றங்களை ஒழுங்குபடுத்தி செய்திருந்தோம். அதே போல நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல், அதற்கு கூட எங்களுடைய பட்டிமன்றங்களை நடத்துவதற்கு சவாலாக இருந்தது. அதே போல நாட்டில் ஏற்பட்டிருந்த இயற்கை அனர்த்தம், அது கூட எங்களோட பட்டிமன்றங்களை இன்னும் 165 என்று 200ஆவது நெருங்கி இருக்கும். நான் நினைக்கின்றேன், காலம் சரியாக இருந்தால், இயற்கை கை கொடுத்தால், இந்த 2026ஆம் ஆண்டுக்குள் நாங்கள் நிச்சயமாக 200ஆவது விழாவை மிக சிறப்பாக, மிக பிரமாண்டமாக, மிக பெருமையாக நாங்கள் நடத்துவோம். பட்டிமன்றத்திலே ஒரு சாதனையாக. அதே போல் நாங்கள் இன்னும் பல்வேறுபட்ட திட்டங்களை வைத்திருக்கின்றோம். பட்டிமன்ற சார்ந்த ஒரு உலக சாதனையை நிகழ்த்துவது கூட ஒரு திட்டத்தை நாங்கள் தீட்டியிருக்கின்றோம். அது விரைவிலே கைகூட இருக்கின்றது, நிச்சயமாக நிறைவேறும். இவ்வாறு நாங்கள் பட்டிமன்ற பேரவை இருக்கின்ற அங்கத்தவருடைய அர்ப்பணிப்பு, எங்களுடைய குடும்பத்தினுடைய அர்ப்பணிப்பு, எங்களுடைய சமூகத்தினுடைய அர்ப்பணிப்பை கொண்டு எங்களுடைய பட்டிமன்ற பேரவை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும். அதற்கு எங்களுடைய மக்கள் எங்களுக்கு ஆதரவை நிச்சயமாக தருவார் என்று உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கட்டாயமாக நிறைய விஷயங்கள் பேசுதான். முக்கியமாக அந்த பட்டிமன்றம் சார்ந்த விஷயங்கள் மூலமா மக்களுக்கு தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், அதுக்கப்புறம் சமூகம் சார்ந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் கல்வி சார்ந்த விஷயங்களை பட்டிமன்றம் மூலம் மக்களுக்கு நீங்க சொல்லிட்டே வாரீங்க. இது போன்ற பல செயல்களை செய்யணும். அதாவது சொல்லியிருந்தீங்க 2026ஆம் ஆண்டுக்குள்ள 200ஆவது பட்டிமன்றை நிகழ்த்த வேண்டும். அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருந்தார் கதிரவன் பட்டிமன்ற பேரவையின் பொதுச் செயலாளர் கவிஞர் அழகுதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் பேசுது. எங்களுடைய அழைப்பேற்று கலையை வருகை தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.